தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்ல தான் அதிகமா மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்ல தான் அதிகமா மணி மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செல்லிங் பண்றாங்க. உண்மைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ஷன் செல்லிங்ல அதிகமா நம்மளால மணி மேக் பண்ண முடியுமா, இல்ல ஆப்ஷன் பையிங்ல அதிகமா மணி மேக் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். அது கூடவே சேர்த்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற சிம்பிள் ட்ரிக்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்டை எப்பயுமே ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு அண்டர்லைங் அசெட்டை வாங்குறதோ இல்ல விற்கிறதோ மூலியமா யாராவது ஒரு நபர் தான் வந்து மணி மேக் பண்ண முடியும். ரெண்டு பேருமே மணி அட் த சேம் டைம் வந்து மேக் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரை நம்ம எடுத்துப்போம். இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே ஓகேங்களா. இப்போ வந்து நிஃப்டியே எடுத்துப்போமே. இப்போ நிஃப்டி வந்து நான் பை பண்றேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து செல் பண்றீங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. இப்போ நான் பை பண்ற ஆளு நான் வின் பண்றேன் அப்படின்னா செல் பண்ற உங்களோட லாஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஃபிட்டா இருக்கும். இப்போ நீங்க செல் பண்ற நீங்க வந்து வின் பண்றீங்க அப்படின்னா பை பண்ண என்னோட லாஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா சேம் டைம் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இது ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு மைத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க வின் பண்ற பட்சத்துல என்னோட லாஸ் தான் உங்களோட ப்ராஃபிட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப நான் வின் பண்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ் தான் எனக்கு ப்ராஃபிட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எங்கேருந்தோ வாரது கிடையாது. இப்ப நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா யாரோ எதிர்முனையில லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம லாஸ் பண்றோம் அப்படின்னா யாரோ எதிர்முனையில இருந்து வின் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரையும் எப்பயுமே லிமிட்டட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்றாங்க? இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து ஒரு 10 ரூபா பிரீமியம் உள்ளதா பை பண்றீங்க, அது காலோ புட்டோ ஓகேங்களா. அப்ப 10 × 50 எவ்வளோ? ஏன்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 50, அப்போ 500 தான். அப்போ நீங்க பே பண்ற அந்த 500 தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் லாஸா இருக்கும். அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரை எப்பயுமே லிமிட்டட் லாஸ், இதுல நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆப்ஷன் பையிங்ல தான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடா இருக்கும். இதை ஏன் நான் அன்லிமிட்டடா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க சிஸ்டமேட்டிக்கா வந்து ஆப்ஷன் பையிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்சியா கிடைக்காது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 6 நாள் லாஸ் ஆகும், ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 நாள் 6 நாள் கிடைக்கிற லாஸை வந்து பீட் பண்ணும் ஓகேங்களா. ஆப்ஷன் பையிங்ல நம்ம வின் பண்ணலாம், ஆனா லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா இருக்கும். அதாவது நீங்க லாஸ் பண்ற டே வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங்ல பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டட் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற லிமிட்டட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த லிமிட்டட் ப்ராஃபிட்டா நீங்க மேக் பண்றதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க தெரியுங்களா. அந்த ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ்ல கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ லாங்கர் ரன்ல பாத்தீங்க அப்படின்னா யாரு மணி வந்து அதிகமா மேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் மணி மேக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதிகமா மணி மேக் பண்றாங்க அப்படின்னா யாருமே வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண மாட்டாங்க, யாருமே செல் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. இப்ப ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமா மேக் பண்றாங்க அப்படின்னா யாருமே வந்து பை பண்ண மாட்டாங்க. சோ அப்ப ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே லாங்கர் ரன்ல அதிகமா மணி மேக் பண்றதுக்காக ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்றது ஃப்ரீக்வெண்டா வந்து அதாவது கன்சிஸ்டன்சியா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ப்ராஃபிட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்டா இருக்கும் ஓகேங்களா, ரொம்ப சின்ன அமௌண்டா இருக்கும். ஆனா ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ரொம்ப அதிகமா லார்ஜர் அதிக ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாங்க. ஆனா வின் பண்ற ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து 100 ரூபாய் 5 டைம் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாரு. ஆனா ஆப்ஷன் பையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் வின் பண்ணுவாரு, ஆனா 500 ரூபாய் சம்பாரிச்சிருவாரு ஓகேங்களா. மத்த 4 தடவை பாத்தீங்க அப்படின்னா லூஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஓகேங்களா, அதாவது லாஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே வின் பண்றதுக்கு லாங்கர் ரன்ல வந்து அதிகமா மணி மேக் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. சோ அப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன், அந்த ஒரு ட்ரேட்ல எனக்கு வந்து பிக் ப்ராஃபிட் கிடைக்கணும்
வேணும் அப்படின்னா நீங்க ஆப்ஷன் பையிங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஒரு ட்ரேட் வின் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா நான் தொடர்ந்து வந்து லாஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் செல்லிங் வந்து நீங்க பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் பையிங்னு வந்துட்டீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. அல்கோ பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். பிகாஸ் ஆப்ஷன் பையிங்ல நம்பர் ஆஃப் வின்னிங் டேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா ஒரு நாள் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுல வர ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நீங்க தொடர்ந்து ட்ரேட் பண்ணாம 4 நாள் ட்ரேட் பண்ணீங்க, 2 நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து 4 நாள் லாஸ் பண்ணுவீங்க. அந்த 2 நாள் விட்ட நாள் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ப்ராஃபிட் பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்க பொறுத்தவரையும் கண்டிப்பா நீங்க வந்து எல்லா நாளுமே வந்து நீங்க ட்ரேட் பண்ணி ஆகணும். ஆனா ஆப்ஷன் செல்லிங்க பொறுத்தவரையும் அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வித் பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட்டோட அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஃப்ரீயா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்குள்ள போய்க்கங்க. மேல ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லிங்க்ஸ் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை நீங்க படிச்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.